வணக்கம் நேர்களே. துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினமும் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் நாங்கள் வடமராட்சி வடக்கு மீனவ சமாசத்தினுடைய தலைவர் சந்திரதாஸ் அவர்களைத்தான் நாங்கள் இணைத்துக் கொள்ளப் போகிறோம். அதாவது இவர் மீனவ சமாசத்தினுடைய தலைவர் மட்டுமல்ல, அரசியலிலும் ஈடுபட்டிருக்கின்றார். அதே போல ஒரு வர்த்தகராக இருக்கிறார். இவரை இன்றைய தினம் இந்த துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடாக இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சரி, நான் உங்களிடம் ஆரம்பத்திலேயே கேட்கிறேன். அதாவது நீங்கள் வடமராட்சி வடக்கு மீனவ சமாசத்தின் தலைவராக இருக்கின்றீர்கள். அதே போன்று ஒரு வாணிபம் செய்கின்றீர்கள். அதே போன்று அரசியலிலும் நீங்கள் ஈடுபட்டிருந்தீர்கள். ஏன் உங்களால் அரசியலில் தொடர்ந்து ஈடுபட முடியாது இருக்கின்றது? வணக்கம் டான்டி நேயர்களுக்கும் வணக்கம். அரசியலில் ஈடுபடாமை இல்லைண்டியில் நான் இப்போவும் அரசியலில் தொடர்போட ஆளாக தான் இருக்கிறேன். டிடிஎன்ஏ, அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, அந்த கூட்டணியில் ஒரு அங்கத்தவராக இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நான் போட்டியிட்டேன். நான் இதுக்கு முதல் தமிழரசு கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டு அந்த வட்டாரத்தில் பிரதிநிதித்துவ 4ஆம் வட்டாரம், அந்த வட்டாரத்தில் ஒரு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட நான். தமிழரசு கட்சிக்கும் எனக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள், தலைமத்துவம் ஒரு சீரன்மையாக இயங்குறதால அதைக்கும் எனக்குமே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதால் அவர்கள் எனக்கு அந்த வேட்பு மனுவை தருவதற்கு மறுத்ததன் காரணத்தால் நான் தமிழரசு கட்சியை விட்டு வெளியேறி தற்சமயம் தமிழ் தேசிய கூட்டணி, அதாவது டிடிஎன்ஏ கட்சியின் ஒரு உறுப்பினராக செயற்பட்டு கொண்டு இருக்கிறேன். இப்போ உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்டேன். நான் அதில் தோல்வியடைஞ்சேன். நான் அதில் தெரிவு செய்யப்படவில்லை. சிலவோட வீதாசாரத்தில் ஒரு உறுப்பினராக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அது கிடைச்சா தொடர்ந்து நான் பிரதேச சபைக்கு ஒரு உறுப்பினராக செல்வேன் என கூறிக்கொள்கிறேன். சரி, உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் அல்லது உங்களுடைய மனதை பாதித்த விடயம் என்றால் என்னது? எனது மனதை பாதிக்கக்கூடிய விடயம் என்றால் எனக்கு இந்த இல்வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள். நான் 1984ஆம் ஆண்டு திருமணம் செய்த நான் என்னுடைய சொந்த மைத்துனியை தான் நான் முதல்ல திருமணம் செய்தேன். அவர் 1993ஆம் ஆண்டு பிரசவ சமயத்திலே வைத்தியசாலையிலே இறந்து விட்டார். ஏற்கனவே எனக்கு 3 பிள்ளைகளையும் விட்டு அவர் இறந்தது எனக்கு சரியான ஒரு உளவியல் தாக்கம். இளம் வயதிலே நான் எனக்கு 33 வயசுலேயே 3 பிள்ளைகளையும் விட்டு அவர் இறந்தது முதலாவது பிரச்சனை. ஒரு 3 வருஷம் நான் தனியாக வாழ்க்கை ஓட்டின்னு இருந்தேன் 3 பிள்ளைகளையும். பிறகு பெற்றாரும் என்னுடைய உறவினரும் சேர்ந்து இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து 96ஆம் ஆண்டிலே செய்து பிறகு அந்த பிள்ளைகளை நான் வளர்த்திருந்தேன். அடிக்கு மேல் அடி போல அவவும் ஒரு கொஞ்ச காலம் இருந்து அவன் சென்று விட்டா, அவன் மறந்து விட்டா. 2018ஆம் ஆண்டு இறந்துட்டா. அவவும் ஒரு பிள்ளையை தற்சயமாக அவளுக்கு 9 வயது. அவவை நான் வளர்த்து இப்போ பாடசாலைக்கு அனுப்பிவிட்டு தான் இங்கே உங்களோட நேர்காணலுக்கு வந்திருக்கிறேன். அப்படியான ஒரு துன்பியல் நிகழ்வுகள் தொடர்ந்த வண்ணம் என்னை துரத்தி கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தால் நான் என்னுடைய பணிகளை எது விதத்திலும் நான் சோரம் போகாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். சகல துறையிலும் என்னுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறேன். சரி, நீங்கள் அதாவது இந்த வாழ்க்கை, நான் நினைக்கின்றேன், நீங்கள் சுனாமி காலகட்டத்தில் எவ்வாறான ஒரு இடர்பாடுகளை நீங்கள் எதிர்கொண்டீர்கள்? சுனாமி காலகட்டத்தில் அன்று நான் தொழில் கடமைகளை முடித்து விட்டு என்னுடைய படகிலிருந்து இறங்கி ஒரு 15 நிமிடங்களுக்கு பின் என்னுடைய வீட்டு கடலில் இருந்து ஒரு 50 மீட்டர் என்னுடைய வீடு உள்ளுக்கு ஒரு ஒழுங்கைக்கெல்லாம் போகணும். வீட்டில் இருந்தேன். வீட்டில் குளித்து விட்டு சாப்பிட்றதுக்கு ஆயத்தமாகியிருந்தேன். பிள்ளைகள், ஒரு பிள்ளை டியூஷனுக்கு போகிறதுக்கு வழிகட்டு கொண்டு வந்தார். ஒரு டியூஷனில் வந்து உடுப்பை கலட்டி கொண்டு இருந்தார். மற்றவர் சின்ன பிள்ளை 4 வயசு. அவள் தன்னுடைய அம்மம்மா விட்டே போயிட்டா கொஞ்சம் உள்ளுக்கு. திடீரென்று அந்த நேரம் போர்க்கால சூழல் தானே, புக்காரா கிபீர் அதுகள் இறைகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டது. கேட்ட பொழுது எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியவில்லை. என்னுடைய மகன் அவர்
அந்த அந்த நேரத்தில் ஒரு 9-10 வயசு தான் இருக்கும். அவர் தெருவுக்கு ஒழுங்கைக்கு போனார். அப்போ கடல் வருதுன்னு சொன்னார். அப்போ எனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு நம்ப முடியலை. அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள போட் எல்லாம் அங்கே ஒழுங்கையில் வந்து அடைச்சிட்டு பாதையெல்லாம் அடைபட்டுட்டு வீட்டுக்கு 2 பக்கம் ஒழுங்கை. அப்போ சின்ன ஒழுங்கையில் போட்டுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது அதாவது கொஞ்சம் அகலம் குறைவு. ஆனால் அந்த ஒழுங்கையால் பிள்ளைகளையும் கொண்டு வெளிக்கிட்டு கொண்டு பின்பக்கம் தோட்ட பக்கம் அங்கே பின்னுக்கு தோட்டம் அந்த பக்கத்துக்கு போய் அங்கால தெரியவில்லை நின்று. அது வந்து ஒரு எங்களை மனசளவில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை, உளவியல் தாக்கத்தை உண்டு பண்ண ஒரு விஷயம். அன்றைக்கு பல பேர் மரணித்திருக்கிறார்கள். தெய்வ செயலாக ஏதோ நான் தொழிலாளர் வந்து பாதுகாப்பாக வீட்டுக்கு வந்துட்டேன், பிள்ளைகளும் பாதுகாப்பாக வந்து விட்டார்கள். அதில் என்னுடைய குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் ஆண்டவன் காப்பாற்றிட்டார். சில வீடுகளில் பல துன்ப நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதுவும் ஒரு பெரிய எங்களுடைய சமூகத்தில் மீன சமூகத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு சொல்லன துயரத்தை சம்பவித்த ஒரு நாள், துயரமான நாள். அது வந்து இந்த காலங்காலமாக நாங்கள் சேமித்தது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அளித்த ஒரு விஷயம். சிறுக சிறுக சேமித்து எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் வலுப்படுத்தி கொண்டிருந்த நேரம் சுனாமி வந்து எல்லாத்தையுமே அழித்து விட்டது. முழுதாக எங்களுடைய கிராமம் முழுதாக அழிந்தது. எங்களுடைய கிராமம் ஒரு முனைப்பகுதியான கிராமம். அது கூடுதலான தாக்கத்தை சந்தித்தது. அந்த குடாக்கரையில் இருக்கிற கிராமங்களுக்கு கொஞ்சம் அழிவு குறைவு. முனைப்பக்கமாக இருக்கிற கிராமங்கள் பெருதுறை முனை, தும்பளகிழக்கு, பெருதுறை கோரியடி முனை, அடுத்தது எங்கட முனை, யூனிவர்சிட்டி முனை, அடுத்தது ஆதிகோவில், அப்படியான இடங்கள் எல்லாம் பாரிய அழிவுகள் நடந்தது. 96 அந்த பக்கங்கள். உண்மைதான். உண்மையில் அந்த அது ஏற்றுக்கொள்ள ஒரு முடியாத ஒரு, ஏனென்றால் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு அடுத்த நாள் அது நீங்கள் குறிப்பிட்டது போன்று, அதாவது இந்த சில பகுதிகளில் பல இழப்புகளை அவர்கள் சந்தித்திருந்தார்கள். சரி, உங்களுடைய இந்த வாழ்க்கையில் உங்களுடைய தாய் தந்தையரிடம் உங்களுக்கு பிடித்த விடயம் என்ன? என்னுடைய குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம். என்னுடைய தந்தையார் ஒரு மீனவர். அவர் வந்து சிறு வயதிலேயே தன்னை கடத்தொழிலில் ஈடுபடுத்தி மிகவும் வறுமைப்பட்ட குடும்பத்திலே வளர்ந்தவர். 14 வயசுலேயே அவர் தொழில் ஈடுபட்டவர். தனியாக கட்டுமரம், அந்த நேரம் இயந்திரங்கள் எல்லாம் குறைந்த காலப்பகுதியில் அவர் 14 வயசுலேயே இயந்திரம் இருக்கையில் கட்டுமரத்தின் உதவியோடு பாய் மரத்தில் அவர் தனியாக தொழில் செய்து தன்னுடைய குடும்பத்தை நல்ல முறையில் பாதுகாத்து வந்தவர். அந்த வகையிலே அவர் என்னுடைய தாயார் கற்கோளத்தைச் சேர்ந்தவர். அவருடைய திருமணத்தின் பின்னர் மிகவும் நேர்த்தியான வாழ்க்கையை வாழ்ந்து எங்களை ஒரு நல்ல முறையிலே என்னுடைய 7 சகோதரங்களையும், எனக்கு 7 சகோதரங்கள், 7 பேரையும் நல்ல முறையில் வளர்த்து கல்வி கற்பித்து ஒரு நல்ல வாழ்க்கை முறைகளை அமைத்து எங்களை ஒரு நல்வாழ்வுக்கு வழிகாட்டிய ஒரு நல்ல தந்தை. தாயாரும் அப்படித்தான். அந்த வகையிலே அவர்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். எங்களை ஒரு நல்ல மனிதனாக வளர்த்து எங்களை சமூகத்திலே ஒரு நல்ல ஈடுபாடு உள்ள வகையிலே எங்களை வழிப்படுத்தியவைக்கு அவைக்கு நாங்கள் முதற்கண் நன்றியை தெரிவிக்க வேண்டிய எங்களோட கடமை. தொடர்ந்தும் சிறியதொரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருப்போம். சிறிய இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். துறைக்காப்பால் நிகழ்ச்சியோடாக இன்றைய தினமும் துறைக்காப்பால் நிகழ்ச்சியில் தம்பிராசா சந்திரதாசன் என்ற மனிதரை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது தன்னுடைய வாழ்க்கை, அதாவது சொந்த வாழ்க்கையாக இருந்தால் என்ன, அல்லது அதன் பின்னரான காலகட்டமாக இருந்தால் என்ன, எவ்வாறான ஒரு சோகமான வாழ்க்கை என்பதை அவர் கூறியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாது குறிப்பாக ஒரு விடயத்தை கூறியிருந்தார். அதாவது இந்த சுனாமி பேரலை தாக்கிய பொழுது தான் மட்டுமல்ல, இந்த கரையோரத்தை அண்டிய இந்த மீனவ மக்கள் சிறுக சிறுக சேர்த்த சொத்துக்கள் பொருளாதார ரீதியாக அவர்கள் முன்னேறி வருகின்ற பொழுது
எவ்வாறான ஒரு தாக்கத்தை அந்த சுனாமி பேரலை ஏற்படுத்தியது போன்ற விடயங்களை கூறியிருக்கின்றனர். உண்மையில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கின்றது. இருந்தாலும் அதனை நாங்கள் தவிர்க்க முடியாது, இயற்கையினுடைய ஒரு பிரச்சனை. சரி, நீங்கள் மாணவனாக இருந்த காலகட்டம் உங்களுடைய பாடசாலை வாழ்க்கை எவ்வாறானதாக இருந்தது? நான் 5 வயதிலே என்னுடைய தந்தையார் மூலம் ஆரம்ப கல்வியை அல்வாய் வடக்கு ரோமன் கத்தோலிக்க தமிழ் கிழவன் பாடசாலையிலே ஆரம்பித்தேன். எங்களுடைய வீட்டிலிருந்து ஒரு கிலோமீட்டருக்கு அன்னளவாக இருக்கின்ற ஒரு பாடசாலை, கடற்கரை ஓரம் இருக்கின்ற பாடசாலை. அங்கே எல்லாம் மீனவ பிள்ளைகள், மீனவ மக்களுடைய பிள்ளைகள்லாம் கூடுதலாக கல்வி வைக்கிறார்கள். அந்த பாடசாலையிலே நான் ஆரம்ப கல்வியை கற்றபோது எனக்கு ஒரு தரமான ஆரம்ப கல்வி ஆசிரியை கிடைத்திருந்தார். அவர் ரத்னகாண்டு தான் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அவனுடைய அந்த சரியான பேர் எனக்கு இன்னும் தெரியாது. அவனுடைய ஆரம்ப கல்வி இன்று எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அத்திவாரமாக இருக்கின்றது. நான் இன்றைக்கு உங்களோட பேசுவதற்கு கூட அவர் தான் ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். அவருடைய கணவர், அப்படி ஒரு குருவை நாங்கள் இந்த காலகட்டத்திலே காண முடியாது. இன்று மனத்தியாலத்துக்கு ரேட் பேசி கற்பிக்கிற ஆசிரியர்கள்லாம் கூடுதலாக இருக்கிறார்கள். அவர் தன்னை ஒரு மெழுகுவத்தி போல உருக்கி அந்த எங்களுடைய மாணவர்களை ஒரு நல்வழிப்படுத்தியவர். நான் அந்த பாடசாலையிலே 7ஆம் ஆண்டு வரை, ஒரு ஆரம்ப பாடசாலை 7ஆம் ஆண்டு வரை அந்த பாடசாலையில் கல்வி கற்றிருக்கின்றேன். எங்களுடைய அந்த பாடசாலை முடிந்த பின்பு எங்களை நாங்கள் மதிய உணவு வீட்டிலிருந்து கொண்டு செல்வோம். பாடசாலை முடிந்தபோது நாங்கள் மதிய உணவு உண்ட பின்பும் அவர் தான் வீட்டுக்கு போய் தன்னுடைய உணவை எடுத்து கொண்டு வந்து மீளவும் ஒரு மனத்தியாலம் எங்களுக்கு வகுப்பெடுப்பார். சின்னப்பூ ஆசிரியர். அப்படி ஒரு தரமான ஆசிரியர் 1000ல் ஒருவரைத்தான் இப்போது காண முடியும். அந்த ஒரு தரமான ஆசிரியர்கிட்ட கல்வி பெற்றதை நான் சொல்லத்தான் பண்ணுவோம். அப்படி ஒரு மகான் சின்னப்பூ ஆசிரியர். அவர் போயிட்டு இளவாலியை சேர்ந்தவர். சக்கோட்டையில் வந்து அந்த ரத்னக்கா என்ற ஆசிரியை திருமணம் செய்து அந்த பாடசாலையிலே தலைமை ஆசிரியராக செயற்பட்டு அந்த சமூகத்தினுடைய பிள்ளைகளை, மீனவ சமூகத்தினுடைய பிள்ளைகளையோ அல்லது மற்றும் தொழிலாளருடைய பிள்ளைகளையோ ஒரு நல்வழிப்படுத்துவதற்கு மிகவும் ஒரு உறுதுணையாக இருந்த ஒரு ஆசிரியர். அவரை நான் இன்றும் மறக்க முடியாத ஒரு குருவாக நினைக்கின்றேன். சரி, அந்த உங்களுடைய ஆரம்ப கல்வியின் பின்னர் தரம் 7க்கு பின்னர் நீங்கள் வேறு பாடசாலை மாறி? நான் ஆரம்ப கல்வி பாடசாலையிலிருந்து ஹாட்லி கல்லூரிக்கு விண்ணப்பித்திருந்தேன். ஹாட்லி கல்லூரிக்கு விண்ணப்பித்திருந்து அங்கே அந்த அனுமதி பரீட்சை ஒன்று இருக்குது தானே, அந்த பரீட்சை எழுதி அந்த பாடசாலைக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். 1200 மாணவர்கள் பாடசாலைக்கு தோற்றியிருந்தார்கள். அதில் 78வது மாணவனாக புள்ளி அடிப்படையில் நான் தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். ஆரம்ப 8ஆம் ஆண்டு ஹாட்லி கல்லூரிக்கு நான் சென்று விட்டேன். காப்போத சாதாரண வரை அந்த பாடசாலையில் நான் கல்வியற்றிருக்கிறேன். எனக்கு உயர்தர வகுப்பு கற்கக்கூடிய தகமை இருந்தும் என்னுடைய குடும்ப சூழலும் என்னுடைய தந்தையாருக்கு நான் உறுதுணையாக செயல்பட வேண்டிய காலமும் அந்த நேரத்திலே ஏற்பட்ட சமயத்தில் நான் எனது கல்வியை இடநிறுத்த வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு நான் ஆளாகினேன். காப்போத்த சாதாரணத்துடன் ஒரு சில நாட்கள் உயர்தரத்துக்கு சென்றிருக்கிறேன். தொடர்ந்து போக முடியவில்லை. தந்தையாரும் அவர் அவ்வளவுக்கு என்ன கற்பித்ததே பெரிய விஷயம். அந்த காலத்திலே 74ஆம் ஆண்டு நான் சாதாரண பரீட்சையை தோற்றியிருந்தேன். அந்த காலகட்டத்திலே காப்போத்த சாதாரண பரீட்சையை தோற்றியவர்கள் ஓரளவுக்கு தங்களை வழிநடத்தக்கூடிய கல்வி தரத்திலே இருந்திருக்கிறார்கள். இன்றும் அப்படியான இதுகளில் இருக்கிறார்கள். அவருக்கு அந்தளவுக்கு எனக்கு கற்பித்து என்னை ஒரு தரமான ஒரு நிலைக்கு இட்டதுக்கு அதுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். தொடர்ந்து நான் தந்தையாரோட என்னுடைய தொழிலை, அதாவது தந்தையார் வழியிலே என்னுடைய தந்தையாருக்கு உதவியாக கடத்தொழிலை நான் ஆரம்பித்திருந்தேன். 14 வயசு முடிந்தவுடன் நான் 15 வயசுலேயே தந்தையாருடன் தொழிலை ஆரம்பித்திருந்தேன். ஹாட்லி கல்லூரியில் நான் கல்வி பயிலும் போது கூட தந்தையாருடன் 2 வருடங்கள் தொடர்ச்சியாக தொழிலில் ஈடுபட்டிருக்கிறேன். படித்து கொண்டு நான் தொழிலில் ஈடுபட்டு தொழில் முடித்து ஒரு
குறிப்பிட்ட பாடசாலையை தொடங்குகிற நேரத்துக்கு தான் நான் கரையை வருவேன். வந்து பாடசாலைக்கு சரியான வறுமை நிலைமை, ஒரு தூச்சக்கர வண்டி கூட என்னிடம் இல்லை. என்னுடைய கிராமத்திலிருந்து 2 கிலோமீட்டர் பாடசாலை நடந்து தான் நான் பாடசாலைக்கு சென்றிருக்கிறேன். சில வேளைகளிலே அங்கே லேட் பில் அடித்து விடும். அதுக்கு பின்னேரம் எனக்கு அதுக்குரிய தண்டனை கிடைக்கும். 1 மணித்தியாலம் மேலதிகமாக வகுப்பில் நின்று நான் பாடசாலையால் வீடு சென்றிருக்கிறேன். அப்படியான துன்ப துயரங்களான நிலைமையிலே என்னுடைய கல்வியை தொடர்ந்திருக்கிறேன். எனக்கு 7 சகோதரங்கள். நான் மூத்த ஆண்மகனாக பிறந்தபடியால் குடும்ப பொறுப்பும் என்னுடைய தலையிலே முழு பொறுப்பாக இருந்தனால் தந்தையருக்கு உதவியாக தொழிலை மேற்கொண்டு என்னுடைய சகோதரங்களுக்கும் உதவியாக அவர்களுக்கு என்னாலான உழைப்பை நான் செய்திருக்கிறேன். தொடர்ந்தும் சிறியதொரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருப்போம். சிறு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம் துரைக்கப்பால் நிகழ்ச்சியில். இன்றைய தினமும் துரைக்கப்பால் நிகழ்ச்சியில் சந்திரதாசன் என்ற மனிதனுடைய வாழ்க்கை அனுபவங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். துரைக்கு அப்பால் சரி, உண்மையில் நான் நினைக்கின்றேன் இந்த நீங்கள் படிக்கின்ற பொழுது, அதாவது நீங்கள் கூறிய ஒரு விடயம், அதாவது அந்த 2 ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் அவருடைய மனைவி எவ்வாறு உங்களை அந்த உங்களுடைய மாணவர்கள் எவ்வாறு சமூகத்தில் நல்லதொரு நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களை அர்ப்பணித்து கற்பித்தார்கள். அதன் பின் நீங்கள் ஹார்ட்லி கல்லூரியில் இணைந்தது. ஆனால் நீங்கள் படிக்கின்ற பொழுது உங்களுடைய இலட்சியம் என்னவாக இருந்தது? நான் லட்சியம் என்று எதையும் மனதில் நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த நேரம் நான் எதையும் மனசில் வச்சிருக்கவில்லை. தொடர்ந்து கல்வியை கேட்கக்கூடிய சூழலும் எனக்கு இல்லாமல் போய்விட்டது. என்னை பொறுத்தவரை நான் ஒன்றை மட்டும்தான் சொல்லலாம். என்னென்றால், ஒரு மனிதனாக நான் வாழ வேண்டும் என்று என் தந்தை தாயுடைய வழிகாட்டலும் என்னுடைய ஆசிரியர்மாருடைய வழிகாட்டலும், ஹார்ட்லி கல்லூரியில் கூட குறிப்பிட்ட சில ஆசிரியர்கள், ஆயிரம் ஆசிரியர் என்ற ஒரு கணித ஆசிரியர், அவர் டிசிப்ளின் மாஸ்டராக இருந்தவர் ஹார்ட்லி காலேஜில். அவர் ஒரு சரியான ஒரு கண்டிப்பான ஆசிரியர். அதிபராக இருந்தவர் ராயதுரை என்று அல்வாயை சேர்ந்தால், வைஸ் பிரின்சிபலாக இருந்தது சாமுவேல் என்று. அவையிலெல்லாம் ஒரு ஹார்ட்லி கல்லூரி என்ற ஒரு டிசிப்ளின், அது ஒரு சரியான ஒரு நட்பழக்க வழக்கங்களுடைய ஒரு பாடசாலை. அந்த பாடசாலையிலே கால் வைத்தவனுக்கு என்று ஒரு தராதரம் இருக்கிறது. இந்த பாடசாலையிலே கல்வி கற்றவனை தெரியும், அவனுடைய பழக்க வழக்கங்கள், அவனுடைய தலைமைத்துவ பண்புகள் எல்லாம் அந்த பாடசாலையிலே வளர்க்கப்பட்டிருக்கிறது. பாடசாலையில் கற்றதன் பயனாகத்தான் நான் இன்று கூட சமூகத்திலே பல விடயங்களை நான் கையாளக்கூடிய ஒரு தகமையில் இருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். அதை நான் என்னை பற்றி அதை அதிகம் பேசக்கூடாது, அது மக்கள்லாம் அதை பற்றி சொல்ல வேணும். அந்த பாடசாலை அன்னையுடைய ஆசீர்வாதம், அந்த ஹார்ட்லி கல்லூரியில் படித்த ஒரு அந்த அன்னையின் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்கும். அந்த கல்லூரியில் கல்வி கற்ற எல்லாருக்கும் இருக்கும் அந்த ஆசீர்வாதம். அது ஒரு புனிதமான மண். அந்த மண்ணில் மிதித்தவனுக்கு அந்த தராதரம் இருக்கு. சரி, உங்களுக்கு வேறு என்ன துறைகளில் ஆர்வம் இருக்கின்றது? நான் ஆன்மீக துறையிலே ஈடுபாடு உள்ளவன். குறிப்பாக பாடசாலை கல்வியை திறந்த காலத்திலிருந்து என்னுடைய பெரிய தந்தையார், இளைய தம்பி என்ற என்னுடைய தந்தையாருடைய ஒரு ஒன்றுவிட்ட சகோதரர் இளைய தம்பி, அவர் ஒரு அண்ணாவியர். அவர் எனக்கு அந்த அதாவது நாடகத்துறை, இசை நாடகம், காத்தவராயர் சிந்து நடை கூத்து, அதான் என்னுடைய கலைத்துறையினுடைய ஆரம்பம். அதிலே என்னை ஈடுபடுத்தி அவர் உருவாக்கின ஒரு படி எங்களுடைய சகோதரங்கள், எங்களுடைய ஊர் மக்கள், சிறார்கள் எல்லாம் அழைத்து ஒரு சிந்து நடை கூத்தை ஆரம்பித்திருந்தார். அதிலே நான் முன்முத்துமாரியாக நடித்திருந்தேன். அதான் என்னுடைய இசை பயணத்தின் ஆரம்பம், நாடகத்துறையுடைய ஆரம்பம். கிட்டத்தட்ட 4 மணித்தியாலங்கள் அந்த வேடத்தை தாங்கி நடிப்பேன். என்னுடைய சகோதரங்களும் அதிலே நடித்திருக்கிறார்கள். 2 சகோதரங்கள் உறவுகள் எல்லாம் அதிலே நடித்து ஒரு தரமான நாடகமாக வடமாட்சி பகுதியில் இல்லை
மற்ற இடங்களுக்கும் மேடையேற்றப்பட்டு சென்றிருக்கிறது. அந்த துறையில் ஈடுபட்டிருக்கும் போது எங்களுக்கு ஒரு ஆமோனியம் செய்யக்கூடிய ஒரு ஆசிரியர் எங்களுக்கு கிடைத்தார். அவர் என்னுடைய நடவுடை பாவனை, என்னுடைய தகமை எல்லாத்தையும் அவர் கணக்கிட்டுட்டு, தம்பி நீங்கள் என்னுடன் பாருங்கள், நான் உங்களுக்கு ஆமோனியம் கற்பிக்கிறேன் என்று சொல்லி என்னை அதில் ஈடுபடுத்தினார். என்னுடைய பெரிய தந்தையார், இன்னொரு பெரிய தந்தையார் கதிரமலையன், அவரும் எனக்கு உறுதுணையாக இருந்து எனக்கு அந்த சரஸ்வதி பூசையிலே அதை ஆரம்பித்து வைத்தார். அந்த குருவை நான் இங்கே குறிப்பிட்டு ஆக வேண்டும் என்றால், அவர் எனக்கு கிடைத்தது கடவுள் ஒரு சரஸ்வதியின் கொடை. அவர் ஒரு அண்ணாவி, மற்றது தவிலும் வாசிப்பார், ஆமோனியம் வாசிப்பார். அவர் வாதிரி கிராமத்தை சேர்ந்தவர். அவர் நாங்கள் கடத்தொழிலில் ஈடுபட்டு எங்களுடைய கடமையெல்லாம் முடிந்து நாங்கள் வீடு வரும் வரை எங்களுடைய வீட்டில் வந்து எங்களுக்கு எனக்கு கற்பிக்கிறதுக்கு காவல் இருப்பார். அவ்வளவுக்கு என்னிலே அவருக்கு என் மீது அவருக்கு பற்றும் அந்த அவர் தன்னை ஈடுபடுத்தின விதம் வந்து நான் மறக்க முடியாது. அப்படி ஒரு குரு ஒரு மாணவனை தேடி வீட்டுக்கு வந்து மாணவன் தன்னுடைய வேலையெல்லாம் முடித்து வரும் வரை அங்கே ஆசிரியர் காவலாக இருந்து காத்திருந்து கற்பித்தவர். அவர் பல மாணவர்களை உருவாக்கிய ஒரு மகான். நடிகமணி வி.வி. வைரமுத்து, அவருடைய அண்ணா காசிநாதன் போன்றவர்கள் எல்லாம் அவருடைய மாணவர்கள். அவர் வந்து 100க்கும் மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கிய ஒரு மகான். அவருக்கு என்னிலே நான் இதை கூறத்தான் வேண்டும். அவர் என்னை உருவாக்கினது எப்படி என்றதை நான் கூற வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கு. தலைசிறந்த மாணவனாக என்னை ஈடுபடுத்தியவர் வைரமுத்து. நடிகமணி வி.வி. வைரமுத்துவையும் அவருடைய அண்ணா காசிநாதனையும் என்னுடைய வீட்டுக்கு கூட்டி வந்து என்னை ஆமோனியம் வாசிக்க சொல்லிவிட்டு அவர்களுக்கு அறிமுகப்படுத்தியவர். உடனே வைரமுத்து அவர்கள் ஒழும்பி வந்து என்னுடைய கையை பிடித்து கொஞ்சி என்னை ஆசீர்வாதம் செய்தவர். அந்த அளவுக்கு என்னை உருவாக்கிய ஒரு மகான். இன்று கூட நான் அதை தொழிலாக செய்வதில்லை. பல நாடகங்களுக்கு நான் முல்லைத்தீவுக்கு நான் போயிருக்கிறேன். இப்பவும் அதை தொழிலாக வியாபார ரீதியாக நான் பார்ப்பதில்லை. என்னை மதிப்பவர்கள், என்னை தேடி வருபவர்களுக்கு அதை நான் கடமையாக செய்து வருகின்றேன். மற்றது என்னுடைய ஆசிரியர் எனக்கு கற்பித்த துறையை நான் அதை தொடர்ந்து பேண வேணும் என்பதற்காக அவர் எனக்கு சொல்லி நிற்பார். தம்பி, நான் உங்களுக்கு பஞ்சபுராணம் அதுகள் எல்லாம் எப்படி படிக்க வேணுமென்றதை நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன். உங்களுடைய குரல் வளத்தை நீங்கள் பயன்படுத்த வேணும் என்று சொன்னதுக்கு அமைவாக நான் அதை கையாளவில்லை. ஆனால் அது எனக்கு கடவுள் அது கொடுத்ததென்று தான் நினைக்கிறேன். என்னுடைய மனைவியாருடைய அந்திம கிரியிலே நான் மயானத்திலே நான் என்னை அறியாமலே தேவாரம் படிப்பதற்கு ஆள் இல்லாமல் போய்விட்டது. இப்போ நானே அந்த கடமையை செய்ய வேண்டிய துர்ப்பாக்கியம் எனக்கு என் மனைவிக்கு நானே பஞ்சபுராணம் படித்து அந்த அந்திம கிரியைக்கு செய்த பொழுது எங்களுடைய நிர்வாகத்தினுடைய தலைவர், பொருளாளர், அந்த நிர்வாகத்தில் உள்ள அத்தனை பேரும் அந்த மயானத்தில் இருந்தார்கள். அவர்கள் போய் நிர்வாகத்திலே கதைத்து சந்திரதாஸ் அவர்களை இந்த ஆலயத்தில் ஓதுவராக நியமிக்கணும் என்று. என்னுடைய மனைவி நந்தியட்டி முடிந்த அடுத்த நாள் என்னுடைய வீடு தேடி வந்து நீங்கள்லாம் ஆலயத்துக்கு பஞ்சபுராணம் படிக்கணும் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், மனைவி இறந்து 1 வருஷம் கூட ஆகவில்லை, நான் எப்படி வருவது? இல்லை தம்பி, அப்படியெல்லாம் இந்த காலத்தில் பார்க்கலாது. நீங்கள் நந்தியட்டி முடிஞ்சால் உங்களுடைய துடக்கு அது தீட்டு முடிந்தது தானே, நீங்கள் இன்னும் 3 மாதம் இருக்கு கொடியேற்றத்துக்கு, நீங்கள் கண்டிப்பாக ஆலயத்துக்கு வரணும். அன்றைக்கு தொடர்ந்த கடமை நான் இன்று வரைய 93ஆம் ஆண்டு தொடர்ந்த அந்த என்னுடைய ஓதுவார் பணியை இன்று வரை செய்து வருகிறேன். அந்த ஆலயம் மண்டில் யூனிவர்சிட்டி வியாபாரமலை யூனிவர்சிட்டி சித்தி விநாயகர் ஆலயம், வேறு எங்கெங்கெல்லாம் என்னை வந்து அழைப்பார்களோ அந்த ஆலயங்களுக்கு போய் பஞ்சபுராணம், ஊஞ்சல் பாட்டு அதுகளெல்லாம் நான் படித்து இப்போவும் அந்த கடமையையும் செய்து கொண்டிருக்கின்றேன். நன்றி. இன்றைய தினமும் துறைக்கப்பால் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்றைய தினம் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள், அதாவது அவ்வாறான ஒரு சிரமங்களுக்கு மத்தியில் தன்னால் இன்றும் சமூகத்தில்
நல்லதொரு நிலையில் இருக்கின்றேன் என்றால் அதுக்கு எவ்வாறான ஆசிரியர்கள் தன்னை வளப்படுத்தினார்கள். ஆரம்ப கல்வி ஆசிரியர், அதன் பின்னர் ஹார்ட்லி கல்லூரியில் கிடைத்த ஆசிரியர்கள். குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை கூறினார். என்னென்றால், இசைத்துறையில் தன்னை செதுக்கிய ஒரு வாத்தியார் ஆசிரியர், அவரையும் நினைவு கூர்ந்தார். மேல் இவ்வாறான ஆசிரியர்களால் தன்னால் இன்று சமூகத்தின் நல்லதொரு நிலையில் நிலைத்திருப்பதாக கூறியிருக்கிறார். அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திப்போம். வணக்கம்.